இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க நாடகமான பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் நடிக்கிற பழனியை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனிக்கு இப்போது அந்த சீரியலில் திடீர்னு தான் கல்யாணம் ஆச்சு. அவங்க பார்த்த பொண்ணு வேறு, ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு வேறு. ஸோ டோட்டலாக அவங்களோட லைஃப் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கவலையாக மாறிடுச்சு. அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. பாண்டியன் குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தி விடலாம், அவங்களோட பழனியோட அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இந்த பொண்ணு கேட்குறாங்க. அதன்படி தான் இந்த வீட்டில் நடந்துக்கிறாங்க. ஆனால் வெளியே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறாங்க. பேசிக்காக பாண்டியன் குடும்பத்தை சண்டை ஏதாவது பண்ணி விடணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே வித்தியாசமான கேரக்டரை தான் இப்போது ப்ரெசண்ட்டில் பழனி நடிச்சிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி ரொம்பவே ஜாலியாக அவர் 3 மருமகன்களோட நல்லா விளாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தார். கல்யாணமே வேணாம் அப்படின்னு தான் இருந்தார். அவங்க அம்மா நான் இறந்துருவேண்டா அப்படின்னு இது சொன்னனால தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அது பல பிரச்சனைகள் போய் இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. ஆனாலும் எப்படி ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் அவருக்கு தெரியாத மாதிரி தான் கதைக்களத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவரை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நிறைய சீரியலில் இவர் பிரபலமானவர் தான். இவரோட பெயர் ராஜ்குமார். இவங்க அப்பா பெயர் மனோகரன், அம்மா பெயர் சாந்தாமணி. இவங்க ஈரோடு சத்தியமங்கலத்தில் பிறந்திருக்கிறாங்க. 1984ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தன்னோட பள்ளி படிப்பை 1989 கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சத்தியமங்கலத்தில் தொடங்கியிருக்காங்க. ஸோ 12th வரைக்குமே அங்கே தான் படிக்கிறாங்க. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அப்பா தான். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு நாடக கலைஞர். அவர் நடிக்கிறது, அவர் போடுற கெட்டப்பு எல்லாம் பார்க்கும்போது இவருக்குள்ள ஒரு ஆசை, நம்மளும் இந்த மாதிரிலாம் கெட்டப் போட்டால் நல்லாயிருக்கும், நம்மளும் இந்த மாதிரிலாம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை 9th படிக்கும்போதே வந்திருக்கு. அதை தன்னோட அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு. அவர் இல்லைடா, நீ ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த துறையில் போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ நல்லா படி, உனக்கு இந்த நாடக கலை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று, அதை நம்ம ரசித்து பண்ணணும், அதுக்கு உனக்கு இப்போது வயசு பத்தாது, நீ இதை படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் 10th வரைக்கும் படிச்சுட்டு 10th முடித்தோடனே அப்பா நான் நடிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ +1 +2 படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி +1 +2 அவர் படிச்சிருக்கிறாரு. படிப்பு மேலே பெருசாக ஆர்வம் கிடையாது. அப்போது இருந்தே நடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இவரோட மதர் டங் அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கு தான் இவருது. அதனால தான் இவருக்கு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் கூட திருப்பதியில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே முடிவு பண்ணிட்டாங்களாம். ஏன்னா பேசிக்காக இவங்க தெலுங்கு பேசுகிற ஃபேமிலி. ஸோ அவங்க இவர் தன்னோட பையன் நல்லா படித்து ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், நம்மளை மாதிரி இந்த நாடகத்துலலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் அவர் நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தட்டிக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவர் எனக்கு கண்டிப்பாக நான் நடித்தே ஆகணும் அப்படிங்கும்போது அவங்க அப்பாவுக்கு வேறு வழி தெரியல. ஸோ டைரக்டர் பாக்கியராஜ் அவங்கள
ஃபஸ்ட்டு பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி சென்னைக்கு. அவரை பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்னப்பா ரொம்ப சின்ன பையனாக இருக்கப்பா, நீ என்ன நடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாரு. ஸோ சின்ன பையனாக இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடித்து அனுப்பிட்டாரு. நீ கொஞ்சம் பெருசாக அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பி தான் வந்தாங்க. ஸோ கிடைக்கல. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஊருக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு வேலை இல்லாமல் போகக்கூடாது. முக்கியமாக அந்த நடிப்பு திறமையை நம்ம வளர்த்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும்போது ஏன்னா அவங்க படித்ததெல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான். ஸோ அங்கே படித்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட போய் பேசினப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு தான் ஃபர்தராக வேலை தேடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது, நீ ஹோட்டலில் வேலை பார்க்குறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வேறு வழி இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும், நான் இங்கே வாழணும் அப்படின்னாலே எனக்கு காசு தேவை, அந்த காசுக்கு ஹோட்டலில் என்ன வேலையோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹோட்டலில் அவங்களுக்கான சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு வந்த ஒரு ஆங்கர் மூலியமாக ராஜ் டிவியில் ஒரு ஆங்கரிங் வாய்ப்பு கிடைக்கிது. அந்த ஆங்கரிங் வாய்ப்புமே ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கல. நிறைய பேர் இங்கே போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள் இப்படின்னு நிறையா பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே அந்த ஆங்கரிங் வாய்ப்பு கிடைக்கிது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, இதிலருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது வேண்டாம், இந்த லைஃப் வேண்டாம், அப்பா சொன்ன மாதிரி இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு பக்கம் மனசு அதை விட மாட்டேங்குது. இல்லை, நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்ம இதை பிடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் தேட ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிது. ரம்யா கிருஷ்ணன் நடித்த தங்கம் சீரியலில் வெற்றி அப்படிங்கிற ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. இதில் ஒரு கபடி பிளேயராக நடிக்கிறாரு. அப்படி நடித்தே மக்களை நிறையவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய சீரியலில் சப்போர்ட்டிங் ஆக்டர் ரோல் கிடைக்கிது. எதுலேயுமே ஹீரோவாக நடிக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இவர் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த சீரியலில் என்ன மாதிரி ரோல் வந்தாலும், அது காமெடி ரோலாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே எடுத்து நடிக்கிறாரு. அதுக்கு அப்படியே அடாப்டும் ஆயிடுறாரு. முந்தானை முடிச்சு அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடித்தார். வள்ளி அப்படிங்கிற சீரியலில் நடித்தார். சன் டிவியில் ராதிகா மேமோடு சேர்ந்து வாணி ராணி சீரியலில் நடித்தார். விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி சீசன் 2லேயும் வந்திருப்பார், சீசன் 3லேயும் வந்திருப்பார். சீசன் 2ல் லைட்டாக தான் வந்திருப்பார். சீசன் 3ல் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி பண்ணியிருப்பார். 2014 இவங்களோட லவ்வரான ராகவியோட மேரேஜ் ஆகுது. ஸோ அந்த மேரேஜும் நிறைய கலவரங்களுக்கு அப்புறம் தான் நடக்குது. பொதுவாக பொண்ணு வீட்டில் தான் ஒத்துக்கிற மாட்டாங்க. இங்கே பொண்ணு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ராணிப்பேட்டையை சேர்ந்தவங்க. அவங்க தன்னோட அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் தன்னோட அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்தில் என்னதான் இருந்தாலும் நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இவங்களோட கல்யாணம் திருப்பதியில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்குது. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, கிருத்திகா அப்படிங்கிற பெண் குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க நடித்த சீரியல் தான் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, இது சொல்ல மறந்த கதை, தென்றல் என்னை தொடும். தென்றல் என்னை தொடும்ல வெற்றியோட அண்ணனாக ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு ரியல் எஸ்டேட் வீடெல்லாம் விற்கிற மாதிரியான கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாரதி கண்ணம்மாவில் கண்ணம்மாவோட மாமாவாக நடிச்சிருப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸில் இப்போது பழனியாக நடிக்கிறாங்க.
ஆனால் இவரை வந்து பலருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பல பெண்களுக்கு இவர் கன்னத்தில் விழுகிற குழின்னா அவ்வளோ பிடிக்குமாம். இவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஹோட்டலில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி 2022 வந்து தன்னோட சொந்த வீடை இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. அதில் இருக்க சந்தோஷமே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீட்டில் போய் உட்காரும்போது அப்பாடா அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய சீரியல்ஸ் சீக்கிரமே வந்து படங்கள்லையும் வாய்ப்பு கிடைக்க நம்மளோட பெஸ்ட்டு விஷயத்தை தெரிவிச்சுக்கிருவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.